நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் தேவ சமூகத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும். இதற்கு ஆதாரமாக 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 18ஆம் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாசித்ததான இந்த 17ஆம் வசனத்திலே தேவநீதி தேவநீதி என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த முழு ரோமர் புத்தகத்தினுடைய கருப்பொருள், கீவேர்டு, கருப்பொருள் என்னவென்றால் தேவநீதி. இந்த முழு ரோமர் புத்தகத்தினுடைய கருப்பொருள் தேவநீதி. இந்த தேவநீதியை குறித்து இவர் எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிறதான நேரத்தில் அவர் நீதியிலிருந்து ஆரம்பிக்காமல் அநீதியிலிருந்து அவர் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் புத்தகத்துக்கு பரிசுத்த பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அதை குறித்து இந்த முதல் 15 வசனங்களிலே நாம் சில காரியங்களை கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்தோம். இந்த நாளில் அவர் கருப்பொருளுக்கு வருகிறார். இந்த கருப்பொருளை அவர் சொல்லும்போது அந்த கருப்பொருளிலிருந்து அவர் ஆரம்பிக்காமல் அதனுடைய எதிர் திசையிலிருந்து அவர் அதை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவ நீதியை அனுபவிக்க வேண்டும் என்றால் மனிதன் தான் பாவி என்று உணர வேண்டும். தான் பாவி என்று உணர்கிற வரைக்கும் தேவ நீதியை எந்த மனுஷனும் அனுபவிக்க முடியாது. மனிதன் என்ன யோசித்தான் என்றால், நான் சிறியவனாய் இருந்தேன், படிப்படியாக வளர்ந்து ஒரு நிலைக்கு நான் வந்தேன். இதுதான் பொதுவாக மனிதனுடைய ஒரு யோசனை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம எல்லாருக்கும் தெரியும் டார்வினுடைய தியரி. மனிதன் முதலாவதாக அமீபாவாக ஒரு சின்ன ஒரு அணுவாக இருந்தான். அதற்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து அவன் கடைசியில் என்னவானா குரங்கா மாறினா. அந்த குரங்குல இருந்து என்ன வந்துச்சு, மனுஷன் வந்து சின்னதுல இருந்து பெருசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி மனிதன் நினைக்கிறான். ஆனால் அப்படி அல்ல. தேவன் மனிதனை எப்படி உண்டாக்கினார் என்றால் முழுமையாக உண்டாக்கினார், முழு மனிதனாக உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கின தேவ மனிதன், அந்த மனிதன் என்ன செய்தான் என்றால் பாவத்துக்கு உட்பட்டபடினாலே, கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவன் தாழ்த்தப்பட்டான். மேன்மையாக உண்டாக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டான். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், நான் சின்னதுல இருந்து பெருசா வந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா அப்படி அல்ல. தேவன் மேன்மையாக மனிதனை சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவத்தின் நிமித்தமாக தாழ்ந்து போனான். இப்படி மனித வீழ்ச்சியிலே அவன் கீழே விழுந்தானே. அந்த வீழ்ச்சியினுடைய 4 காரியங்கள், பாவத்தினுடைய வீழ்ச்சி, மனித வீழ்ச்சியினுடைய 4 காரியங்களை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எப்படி மனிதன் விழுந்து போனான், 4 கட்டங்களாக இதை நாம் பார்க்கலாம். இந்த 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க 32 வசனம் வரைக்கும் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான இந்த பகுதி. முதலாவதாக வாசிக்கலாம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்கள்
அடுத்த வசனம் வாசித்தலாம். 20ஆம் வசனம். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. முதலாவதாக ஆண்டவர் அறிவை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்குள்ளே அறிவை கொடுத்திருக்கிறார். இதை என்ன சொல்வார்கள் என்றால் ஜெனரல் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான வெளிப்பாடு. நம்ம பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, சர்ச்சைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. பொதுவாகவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பான் என்றால் அவனுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றது அவனுக்கு தெரியும். இது அவனுக்கு பொதுவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் வெளிப்படுத்துகிறார் என்றால் எடுத்து வாசிக்க வேண்டாம். சங்கீத புத்தகம் 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கிரியையின் கரத்தினுடைய கிரியையை அறிவிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சர்ச்சைக்கு போய் வேதத்தை வாசித்து நாம் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதான் அங்க போடப்பட்டிருக்கு 19ஆம் வசனத்துல, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் தப்பு செய்துட்டேன், நான் பாவத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு 20ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு, போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. தேவ அறிவு அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அதை என்ன பண்ணான்னா 18ஆம் வசனத்துல வாசிக்கலாம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற, இந்த சத்தியத்தை அவன் என்ன செய்தான் என்றால் அடக்கி வச்சிட்டான். முதல் காரியம், அறிவு வந்தது, ஆண்டவர் பொதுவாக வெளிப்படுத்தினார். அந்த நாட்கள்ல மனிதன் உண்டான நாட்கள்ல பைபிள் இல்ல, சர்ச்சு இல்ல, ஆனா தேவனை குறித்தவன் அறிந்திருந்தான். யாரும் போய் நோவாவுக்கு பலிபீடத்தை கட்டணும்னு என்ன பண்ணல, சொல்லல. அதே மாதிரி காயின் ஆபேலுக்கு காணிக்கை செலுத்தணும், அந்த பலி எதை யாரும் எப்படி அவங்களுக்கு தெரிந்தது என்றால் தேவனை பற்றி அறிவது அவர்களுக்குள்ளே என்ன பண்ணிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கும் கூட நமக்கும் தேவனை குறித்து அறிவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அடக்கி வச்சிருக்கோம். இந்த அடக்கி வைத்தல் என்பது தேவ சத்தியத்தை அறிந்தும் அதை தன்னுடைய வாழ்விலே கிரியை செய்ய அனுமதிக்காமல் இருப்பது. இந்த அடக்கி வைத்தல் என்பதான அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அது என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு நான் இடம் கொடுக்காமல் இருப்பது. அதான் அடக்கி வைக்கிறது. தேவனுடைய அறிவு எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனா அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை என்னோட வாழ்க்கையில கிரியை செய்ய விடாமல் நான் அதை முடக்கி வைப்பது, அடக்கி, அது கிரியை செய்ய கூடாமல் இடம் கொடுக்காமல் இருக்கிற பார்த்தீங்களா, அதுதான் அடக்கி வைத்தது. இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சத்திய ஆண்டவர் பேசுறாரு, அதை நான் அடக்கி வச்சுட்டு என் மனம் போல வசதியாக சத்தியத்தை மாற்றுவது. ஆண்டவர் பேசுறாரு, அதை நான் என்ன பண்றேன், எனக்கு ஏற்ற வண்ணமாக சத்தியத்தை நிராகரிப்பது, சத்தியத்தை பொய்யாக மாற்றுவது, சத்தியத்தை கைவிட்டு மிருகத்தை போல ஜீவிப்பது. இதுதான் முதல் படி. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் மனிதனுடைய வீழ்ச்சி, தேவ நீதியை அனுபவிக்க முடியாமல். 18ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவபக்தி, அநியாயம், தேவ நீதிக்கு எதிராக அவபக்தி அநியாயத்தினுடைய துவக்கம் என்னவென்றால், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், அதை நான்
அடக்கி வைக்கிறேன். இன்னொரு வார்த்தையில சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் செயல்படுவதற்கு நான் இடம் கொடுக்காமல் இருப்பது, அடக்கி வைப்பது. இரண்டாவதாக வாசிக்கலாம், 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 21, 22, 23. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இரண்டாவதாக அறியாமை. முதலாவதாக அறிவு. ஆண்டவர் அறிவை கொடுத்தார், இவர்கள் அதை அடக்கி வைத்தார்கள். இரண்டாவதாக அறியாமை. இவர்கள் ஸ்தோத்தரிப்பதற்கு பதிலாக அவர்கள் 21ஆம் வசனத்துல வாசினா, அவர்கள் தேவனை அறிந்தும், தேவனை அறிந்தும், தேவனை அறிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் பேசுறாருன்னு அவங்களுக்கு தெரியுது. இப்ப என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, அவங்க நன்றி செலுத்துவதற்கு பதிலாக, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்கு பதிலாக அதை என்ன செய்தார்கள் என்றால் மறுதலித்தார்கள். அடக்கி வைப்பது ஓகே, இப்ப என்ன பண்றா, மறுதலிக்கிறாங்க, எதிராக செயல்படுகிறார்கள். ஸ்தோத்தரியாமல் தங்கள் சிந்தனையினாலே அவர்கள் என்ன ஆயிட்டார்கள், வீணரானார்கள். அவர்களுடைய உள்ளம் இருள் அடைந்தது, உள்ளம் இருள் அடைந்தது. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார். தேவன் அவர்களை கைவிட்டார். அடுத்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அங்க நம்ம வாசித்ததான அந்த 23ஆம் வசனத்துல இப்போ இவன் வந்து என்ன பண்ணா, கடவுளை உண்டாக்கலாம். வாசிக்கலாம், 23 வாசிக்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இவன் என்ன, மனிதன் என்ன செய்தான் என்றால், ஆண்டவரை அவன் அறிந்து விட்டான். ஆனா உண்மையான தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் அவளை ஸ்தோத்தரியாமல் இருக்கிறான். இப்படி ஸ்தோத்தரியாமல் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கிறதுனால அவனுடைய உள்ளம் இருள் அடைந்தது. அவனுடைய சிந்தனையினாலே வீணராகி விட்டார்கள். இப்போ அவன் கடவுளுக்கு ஆராதனை செலுத்தணும், அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்ப என்ன பண்றான்னா, அவனே ஒரு கடவுளை உருவாக்கிட்டான். அந்த கடவுளை எப்படி உண்டாக்குறான்னா, 23ல சொல்லுது, பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணிட்டா, அது மாதிரி ஒரு ரூபத்தை கொடுத்து அதை வணங்க ஆரம்பிச்சுட்டான். தரம் தாழ்ந்தவனாக மாறிவிட்டான். ஆண்டவர் அவனை மகிமையா வச்சாரு. அவன் என்ன பண்ணான்னா, தேவனை அறிந்தும் அந்த தேவனை ஸ்தோத்தரியாமல் தேவனை மகிமைப்படுத்தாததுனால ஆண்டவரை குறித்ததான அந்த அறிவு அவனுக்கு போய்விட்டது. எதை ஆராதிக்கணும், எதை ஆராதிக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியாம அவன் போய் சொரூபங்களை ஆராதிக்க ஆரம்பித்தான். அதனால் அவனுடைய சிந்தை இருள் அடைந்து விட்டது. மூன்றாவதாக 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். முதலாவதாக ஆண்டவரை குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்தது.
ஆனால் அதை என்ன பண்ணாங்க? அடக்கி வைத்தார்கள். இரண்டாவது அறியாமை. அவர்கள் எதனால் அந்த அறியாமை வந்ததென்றால் அவர்கள் ஸ்தோத்தரிக்கவில்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்தல. அதனால ஆண்டவரை தேடி அவனே ஒரு காரியத்தை உருவாக்கி கொண்டான். அவருடைய இருதயம் இருளடைந்து விட்டது. அறியாமை. எதை ஸ்தோத்தரிக்கணும், எதை மகிமைப்படுத்தணும் தெரியாம தரம் தாழ்ந்தவனாக மாறி போனான். மூன்றாவதாக சிற்றின்பம். சிற்றின்பம். இந்த சிற்றின்பம் என்ன அப்படின்னு சொன்னா இச்சைகளை அனுபவித்தல், ஆசைகளை. எனக்கு ஆசையா இருக்கு, நான் அதை செய்கிறேன். அதனால இந்த ஒரு சுபாவத்துக்கு யார் ஒப்பு கொடுத்தார் என்றால் ஆண்டவரே அவர்களுக்கு அவைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று 24 நம்ம வாசிக்கிறோம். 24ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனே இந்த சிற்றின்பத்துக்கு என்ன பண்ணாரு? இந்த இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இதனால நடந்த சம்பவம் என்னவென்றால் இது ஆண்கள் மாத்திரம் செய்யவில்லை, பெண்களும் என்ன பண்ணாங்க? இதை செய்தார்கள் என்று பார்க்கிறோம் 27ஆம் வசனத்துல. இது அந்த நாட்களிலே ரோமாபுரி பட்டணத்திலே இப்படிப்பட்டதான பாவங்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள் அந்த பகுதியில் அதிகமாக காணப்பட்டது. இன்றைய நாட்கள்ல நம்ம ஊர்ல சில இடங்கள்ல சில கொஞ்சம் காணப்படுது. ஆனா அந்த நாட்கள்ல பவுல் ஏன் இதை இந்த சம்பவங்களை அவர் எழுதுகிறார் என்றால் அந்த பகுதியிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருந்தது. இதனால என்ன நடந்தது? நீங்க சிற்றின்பத்தை நீங்க இச்சைகளை அனுபவிக்க வேண்டும் என்று இப்படியாக நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்துல இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. தேவ கோபம் ஏற்கனவே இதை நம்ம பார்த்திருக்கிறோம். எங்க அப்படின்னு சொன்னா சோதோம் குமாரா பட்டணத்துல தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த இச்சைகளை அனுபவிக்கும்படியாக அவர்கள் இருந்தார்கள். தேவ நீதிக்கு எதிராக அநீதி அடக்கி வைத்தார்கள், ஆராதியாமல் போனார்கள். இப்பொழுது அவர்கள் இச்சைகளை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் முனைப்போடு இருக்கிறார்கள். இதனால மனம் போன போக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் என்ன பண்றேன்? செய்றேன். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். நான்காவதாக 28 இருந்து 32 வசனங்கள். ஆனா 28 வசனங்கள் 28 மட்டும் வாசிங்கள. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லால் இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைகளுக்கு. இங்க இந்த 28ல இருந்து 32 வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா இவங்க செய்யறதான காரியத்துக்கு மனஸ்தாபப்படவில்லை. இங்க நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க 32 வரைக்கும். அதுல பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 பாவங்கள். இவர்கள் இந்த பாவத்தை எல்லாம் செய்யறதுக்கு எதற்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்றால் ஒரு ஒளி வெள்ளத்துக்கு விரோதமாக, ஒளிக்கு எதிராக இவர்கள் செய்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒளிக்கு எதிராக இருக்கிறதான காரியங்களாய் காணப்படுகிறது. அநீதிக்கு எதிராக அவர்கள் செய்கிறதான காரியம். தேவ ஜனமே, தேவ நீதி நமக்கு தேவை. இந்த தேவ நீதிக்கு எதிராக நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு தன்னுடைய கருத்தை அவர் முதலாவதாக சொல்லுகிறார். நான் இந்த நிருபத்தை எழுதுகிறேன். இதில் நான் சொல்ல வர மிக முக்கியமான காரியம் என்னன்னா
தேவ நீதி. இந்த தேவ நீதிக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள். முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், நீங்கள் அதை அடக்கி வைக்கிறீர்கள். நீங்கள் அறியாமையிலே இருக்கிறதுனாலே தேவனை மறுதலிக்கிறீர்கள், சிற்றின்பத்தை அனுபவிக்கிறீர்கள். மனஸ்தாபம் இல்லாததினாலே தேவ நீதிக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அந்த ஒளிக்கு எதிராக இருளான காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய அனுதாபத்தை அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கும் மக்கள் இப்படிதான் இருக்கிறார்கள். நீதிக்கு எதிராக அநீதியாய் செயல்படுகிறார்கள், அடக்கி வைக்கிறார்கள், மறுதலிக்கிறார்கள், சிற்றின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். மனஸ்தாபமே இல்லாம அவங்க செய்யற காரியத்தை குறித்து அவங்களுக்கு எந்த விதமான மனஸ்தாபமும் இல்லை. 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31ஆம் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய். உணர்வில்லாதவர்கள், உணர்வே இல்லை, அதுக்கு மனஸ்தாபப்படுறதுக்கான உணர்வே இல்லை. உடன்படிக்கையை மீறுகிறவர்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிறதான ஒரு உறவு எப்படிப்பட்ட உறவு என்றால் அது உடன்படிக்கையின் உறவு. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை அவங்க மீறுறாங்க. காரணம் என்னன்னா என்ன இல்லை? மனசாட்சி இல்லை, மனசாட்சியே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறதான இந்த 4 நிலை, 4 படிகளை அவர் சொல்லுகிறார். அநீதியினுடைய 4 படிகள். இதிலிருந்து நீ திரும்பி வந்தாதான் தேவ நீதியை நீ அனுபவிக்க முடியும். அப்படி அவர் சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட இடத்திற்கு சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய பாரமாயிருக்கிறது. பவுலினுடைய பாரம் எப்படியாவது அநீதிக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று. இன்றைக்கு நம்ம எல்லாரும் அந்த டிவோஷனில் வந்திருக்கிறோம். காலையில் இப்படிப்பட்ட பாவத்தை குறித்து நாங்கள் எங்கே படிக்கணும், இதை வாசிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் காலங்களில் நாங்கள் பேசணுமா, படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இப்படிப்பட்டவர்களை குறித்து, இப்படிப்பட்டவர்களை தேவ நீதிக்கு நேராக நடத்த தேவன் நமக்கு ஒரு சுவிசேஷ பாரத்தை கட்டளையிடுவாராக. பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு பாரம் உண்டு. என்ன பாரம்? 9ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேணாம், அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒரு பாரம் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை, அநீதிக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறதான மக்களை தேவ நீதிக்கு நேராக திருப்ப வேண்டிய ஒரு பாரமும் ஒரு பொறுப்பும் எனக்கு உண்டு. எனவே இதை நான் எழுதுகிறேன் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த டிவோஷனுக்கு வந்திருக்கிறோம். நமக்கு என்ன பாரம் இருக்கு? இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அநீதிக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறது. இந்த அநீதிக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறதான மக்களை தேவன் பக்கமாக, தேவ நீதிக்கு நேராக திருப்ப வேண்டிய பொறுப்பு நம்மளிடத்திலே உண்டு. அதை குறித்து நமக்கு என்ன திட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம்? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.